துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வருடம். குரு பகவான் நமக்கு 10ஆம் இடத்தில் வந்தாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்ய போகிறார். 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த ராகுவும் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவானும் பொருளாதார உயர்வை அவசியம் கொடுப்பார். புதுவிதமான தொழில் தொடக்கங்கள் மற்றும் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு ருணம் மற்றும் ரோக நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் புரட்டாசி மாதத்திற்கு மேல். துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொருள் இழப்புகள் இருக்கும் சித்திரை, வைகாசி மற்றும் ஆனி மாதங்களில். குறிப்பாக உங்கள் நண்பர்களை நம்பி பொருளை கொடுத்திருந்தால் அந்த பொருளின் இழப்பை இந்த 3 மாதங்களில் நீங்கள் காணக்கூடும். மற்றபடி சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பொருளாதார உயர்வு உண்டு. புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் பங்கு சந்தையின் முதலீடுகளை இவர்கள் புரட்டாசி மாதத்திற்கு மேல் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தின் முதலில் முடிவெடுக்கலாம். குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் சித்திரை, வைகாசி மாதங்களில் உங்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் சற்று திருமண விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. அதற்கு மேல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது, இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதம் பிரதோஷ காலத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கி வழிபாடுகள் செய்யலாம். இந்த வருடத்தில் நரசிம்மர் ஆலயங்களை சென்று வழிபாடு செய்ய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, கேது இந்த கிரகங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரமாகும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அரசாங்க பதவிகளில் இருப்பவர்களுக்கு சற்று பதவி போவதோ அல்லது பதவியில் சில குழப்பங்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. மேலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் மாற்றமானது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மறதியின் காரணமாக பிரச்சனைகள் வரலாம். 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் வருவது படிப்பு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் அக்கறையும் செலுத்த வேண்டிய ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. ஆகையினால் துலாம் ராசி அன்பர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த வருடத்தில் ஒரு முறை மந்த்ராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை தரிசனம் செய்து அங்கு அன்னதானங்கள் செய்து வர குரு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நல்ல பரிகாரமாகும். தை மாதத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டால் உங்களினுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பை தரும் இந்த பராபவ ஆண்டில்.